नमस्ते स्टूडेंट நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஸ்வரம் की மாத்திராயை பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூவா இந்த கிளாஸ்ல ஈ की மாத்திரா பார்க்க போறோம். ஸ்வர் மாத்ராஸ் ஒவ்வொரு ஸ்வருக்கும் வவல்ஸ்க்கும் ஒரு சிம்பல் இருக்கு. ஸோ அந்த சிம்பல் ஆட் பண்ணி தான் நம்ம வேர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், படிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்வரோட மாத்திரா ஆ நோ சிம்பல், ஆக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஈக்கு வந்து எஃப், ஈக்கு வந்து உல்டா எஃப், ஊக்கு மாத்திரா பாருங்கள் ஒரு லைன் மாதிரி இந்த மாதிரி ஆஃப் பிண்டில் வரும். ருக்கு வந்து ஒரு சி லெட்டருக்கு கீழே, ஏக்கு வந்து லெட்டருக்கு மேலே ஒரு லைன், ஐக்கு வந்து லெட்டருக்கு மேலே 2 லைன், ஊக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், மேலே ஒரு அப்பில் வந்து ஒரு லைன், அவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்பில் 2 லைன், கிராஸ் லைன், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் அவுக்கி மாத்திரா. அப்படிங்கிற ஸ்வருக்கு மாத்திராஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டருக்கு மேலே ஒரு டாட். அஹக்கு வந்து லெட்டருக்கு சைடில் 2 டாட் வச்சிட்டோம்னா அஹங்கிற சிம்பிள் கிடச்சிரும். இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை வச்சு தான் பாரகிடி நம்ம படித்தோம், எழுதுகிறோம். இங்கே பாருங்களேன், பாரகிடி மாத்ராஸ் அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. இது எல்லாத்துக்கும் இந்த மாத்ராஸை வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆக்கு நோ சிம்பிள், ஆக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஈக்கு எஃப், ஈக்கு உல்டா எஃப், ஊ ரு 3 லெட்டர்ஸ்க்கும் கீழே சிம்பிள் இருக்குது டவுனில். அப்புறம் ஏஐ லெட்டர்ஸ்க்கு மேலே சிம்பிள், ஓ ஔ ஒரு லைன் கிராஸ் ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே சிம்பிள் இருக்கணும், அம் அக டாட். ஸோ இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது ஸ்வர் லெட்டர் ஆ நோ சிம்பிள். அப்போ இக்கு ப்ளஸ் ஆ கா, ஆக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், இக்கு ப்ளஸ் ஆ கா, ஈக்கு பாருங்கள் இக்கு ப்ளஸ் இ கி, எஃப் மாதிரி லெஃப்ட் சைடில் எஃப் ஆட் பண்ணிட்டா இ மாத்திரா கிடச்சிரும். கி, இக்கு ப்ளஸ் இ கி, இக் ப்ளஸ் ஊ கூ, கூக்கு வந்து லெட்டர்ஸ்க்கு கீழே அந்த சிம்பிள் ஆட் ஆகிருக்கு. கூக்கு வந்து இக்கு ப்ளஸ் ஊ கூ, இக்கு ப்ளஸ் ரு கிரு, இக்கு ப்ளஸ் ஏ கே, இக்கு ப்ளஸ் ஐ கை, இக்கு ப்ளஸ் ஓ கோ, இக்கு ப்ளஸ் ஔ கௌ, இக்கு ப்ளஸ் கம், ஒரு டாட் பாருங்கள், லெட்டர்ஸ்க்கு மேலே ஒரு டாட் வச்சா மாத்திரா ஆட் ஆகிடுது, கம். லெட்டர்ஸ் சைடில் 2 டாட் இருந்தால் அஹங்கிற மாத்திரா, கம் கஹ, கா ப்ளஸ் அஹ, இக்கு ப்ளஸ் அஹ கஹ, அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம ஈக்கி மாத்ராஸ் பார்க்க போகிறோம். ஈக்கி மாத்ராஸ் பாருங்கள், லெட்டருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு எஃப் மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா ஈங்கிற மாத்திரா வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வேர்டை வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னால் பாருங்கள், இக்கு ப்ளஸ் இ கி, கி கி, கி கி நீ. நெக்ஸ்ட் பாருங்கள், இச்சு ப்ளஸ் இ சி சி ஜி ஜி நீ. இட்டு ப்ளஸ் இ டி 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 நீ. இத்து ப்ளஸ் இ தி 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 நீ. இ ப்ளஸ் இ பி 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 மீ. இ ப்ளஸ் இ இ ரி லி வி. ஷ் ப்ளஸ் இ ஷி, இஷ் ப்ளஸ் இ ஷி சி ஹி. பாருங்கள், க்ஷ ப்ளஸ் இ க்ஷி, த்ரீ ஸ்ரீ நீ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு எஃப் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈக்கி மாத்ராஸ் கிடச்சிரும். வாங்க நம்ம இந்த கிளாஸோடைய ப்ராக்டிஸ் வேர்ட்ஸை படிக்கலாம். இப்போ பாருங்கள், கா லெஃப்டில் வந்து எஃப் சிம்பிள் இருக்குது. ஸோ கி, கிதாப். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லாஸ்ட் லெட்டர்ஸ் டாட் வச்சு தான் படிக்கணும். எந்த ஒரு மாத்ராஸோட சிம்பிள் இல்லைன்னா டாட் வச்சு படிக்கணும். ஸோ அப்போ கி
கிதாயிப் கிதாப் புக். தியா தியா. அந்த யாக்கு பக்கத்தில் ஒரு ஆக்கி மாத்திரா இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஆக்கி மாத்திரா என்ன பண்ணோம், ஒரு லெட்டர்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருந்தால் அது ஆன்னு மாறிடும், ஆக்கி மாத்திரா ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ இ ப்ளஸ் யா யா தியா லேம்ப். இப்போது இத்து ப்ளஸ் இ தி தித்திலி. லீ வந்து பாருங்கள் எஃப் உல்டாவாக வந்திருக்கு, அப்போ இது வந்து ஈக்கு மாத்திரா. ஸோ அதனால் தித்திலி பட்டர்ஃப்ளை. சிடியா 2 டைம்ஸ் ஈக்கு மாத்திரா ஆட் பண்ணியிருக்காங்க. சீல ச லெட்டரில் ஈ மாத்திரா இருக்குது, டேல ஈ மாத்திரா இருக்குது, யால வந்து ஆக்கி மாத்திரா இருக்குது. அப்போ சி டி யா சிடியா. ஸ்பேரோ. ஹிரன். இப்போ லாஸ்ட் லெட்டரில் எந்த சிம்பிள் இல்லாதனால டைரெக்டாக டாட் வச்சு படிச்சிடறோம். ஹிரன் டீர். இது போல் சில வேர்ட்ஸ் பாருங்கள். தின் டே. சித்ர சித்ர. கிரி. 2 ஈக்கு மாத்திரா ஆட் பண்ணியிருக்காங்க. கால ஈ மாத்திரா பண்ணோன்னே கி, ரால ஈ மாத்திரா ஆட் பண்ணோன்னே ரி கிரி. கிடுக்கி கிடுக்கி. கிலா கிலா. ஆக்கி மாத்திரா இருக்கிறதுனால கிலா. நெக்ஸ்ட் 6th பாருங்கள். பில் பில். லாஸ்ட் லெட்டர் டாட் வச்சு படிக்கிறோம். பில். கிசான் கிசான். சிலா 8th one சிலா. 9th one சிடியா. சித்தார். ஸோ லெட்டர்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சவுண்டாக சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சித்தார் வரைக. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 லெட்டர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்க மாத்திராஸை ஐடென்டிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, இப்போ லாஸ்ட் கிளாஸ் ஆக்கி மாத்திராவில் வந்து நோ சிம்பிள், ஸோ டைரெக்டாக அப்படியே ரைட் பண்ணி படிச்சிட்டோம். ஆக்கி மாத்திராவில் லெட்டர்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் அப்ளை பண்ணி ஆங்கிற சவுண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஈக்கி மாத்திராவில் வந்து லெட்டர்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் ஒரு எஃப் மாதிரி சிம்பிள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈக்கி மாத்திரா. மறுபடியும் ஒரு கிளான்ஸ் வேணால் பார்த்துடலாம். நம்ம பாருங்கள். கிதாப், தியா, तितली, चिड़िया, हिरन, दिन, चित्र, गिरी, खिड़की, किला, बिल, किसान, सिला, चिड़िया, सितार. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து வேர்டை ரிப்பீட்டடாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த கிளாஸோடைய ஒர்க் ஷீட் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஒர்க் ஷீட் 5ல் வந்து பூர்த்தி கீஜியே, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். மிஸ் ஆன லெட்டரெல்லாம் அப்ளை பண்ணி இந்த வேர்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். 1 to 5. नेक्स्ट வந்து अंग्रेजी में अर्थ लिखिए. राइट द मीनिंग्स इन इंग्लिश. हिरन, डीर, किताब, बुक அந்த மாதிரி. नेक्स्ट வந்து थर्ड வந்து की से शुरू होने वाले शब्द बनाइए. இப்போ இந்த கீங்கிற லெட்டரோட அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஏரோ மார்க்கில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு வேர்டு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் கி தாப், கிதாப். கி சான், கிசான். கி ரன், கிரண். கி இத்னா, கித்னா. கி லா, கிலா. ஸோ இந்த 5 வேர்ட்ஸை வந்து இங்கே ரைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த கீங்கிற லெட்டரை ஃபஸ்ட் லெட்டராக வச்சு ஒவ்வொரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய லெட்டரையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வேர்டு கிடச்சிரும். அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்க ஒர்க் ஷீட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள்.
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஈங்கிற மாத்ராஸை வந்து சர்க்கிள் பண்ணிவிடுங்க. ஈங்கிற சிம்பிளை வச்சு. இப்போ பல், பில், டல், டில், ஃபர், ஃபிர், கலாஸ்ன்னு இருக்குது, அதில் ஈ மாத்திரை ஆட் பண்ணி கிளாஸ், சிமிட்டா, சித்தார், 6th ஒன். ஸோ அந்த மாதிரி ஈக்கு மாத்திரை ஆட் பண்ணி இந்த வேர்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். धन्यवाद.